ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளில் செப்டம்பர் 5ஆம் தேதி என்று சொன்னாலே ஆசிரியர் தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்றைக்கு ஆசிரியர் தினத்தை அனுசரிக்கிற ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய திருச்சபையின் சார்பாக, எங்களுடைய தனிப்பட்ட சார்பாக உங்களுக்கு இனிய ஆசிரியர் தினம் நல்வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கும்போது என்னை ஆவியானவர் 23ஆம் சங்கீதத்துக்கு நேராக என் ஆண்டவர் நடத்தினார். இதில் இருந்து தான் உங்களோடு கூட இன்றைக்கு ஆண்டவர் நல்வார்த்தைகளை ஆண்டவர் பேச அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள், பிறருக்கு ஆசீர்வாதமாக இந்த நாளில் இருக்க போகிறீர்கள். எனவே 23ஆம் சங்கீதம் 1வது வசனத்தில் இவ்வாறாக என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆசிரியர்களாக இருக்கிற உங்களுக்குத்தான் ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, அவர் மேய்ப்பராக இருக்கிறதை போல நீங்களும் மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஆசிரியர்களாக இருக்கிறீர்கள். அந்த மாணவ செல்வங்களுக்கு ஆசிரியர்களாக இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்று அந்த வசனத்தில் முடிக்கிறதை பார்க்க முடிகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் எத்தனை குறைவுகள் இருக்கிறதோ, என்னென்ன ரீதியிலெல்லாம் குறைபட்டு போய் காணப்படுகிறீர்களோ, உங்களுடைய வாழ்க்கையில் குறையில்லாதபடிக்கு ஆண்டவர் நடத்த நான் போதுமானவராக இருக்கிறேன் என்று உங்களுக்கு நல்ல ஒரு வார்த்தையை தருகிறார். என்னெல்லாம் குறைவு இருக்கிறீங்க? சமாதானத்தில் குறைவு இருக்கிறதா? சந்தோஷத்தில் குறைவு இருக்கிறதா? அநேக ஆசிரியர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? வேலை பார்க்கிற இடத்துல உள்ள நெருக்கத்தின் நிமித்தமாய், ஐயோ இந்த இடத்துக்கு வேலை போவதற்கே எனக்கு பிரியமில்லையே, இப்படிப்பட்டதான போராட்டமாக இருக்கிறதே, நெருக்கமாக இருக்கிறதே. தாழ்ச்சி அடையில்லாதபடிக்கு, குறைவில்லாதபடிக்கு கர்த்தர் இந்த ஆசிரியர் பணிகளில் உங்களை ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். நெருக்கங்கள் மாறப்போகிறது. எத்தனை பேர் அதை அப்படியே விசுவாசிக்கிறீர்கள்? அதே 23ஆம் சங்கீதம் 2வது வசனத்தில், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் எண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை ஆண்டவர் என்ன செய்து வைத்திருக்கிறார்னா, ஒரு சிறந்த தலைமைத்துவத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். மாணவர்கள், நீங்கள் வகுப்பறையில் மாணவிகளுக்கு நல்ல ஒரு ஆசிரியராக ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்களுடைய வகுப்பறையில் ஒரு 40 மாணவர்கள் இருக்கலாம், இல்லை என்றால் 30 மாணவர்கள் இருக்கலாம். அந்த ஆண்டு முழுவதும் உங்கள் கைகளில் தான் அந்த மாணவ செல்வங்களை ஆண்டவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். நீங்கள் தான் ஒரு தலைவர், நீங்கள் தான் ஒரு தலைவி. உங்களை பார்த்து தான் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், வளர்கிறார்கள். உங்கள் மூலமாக தான் அநேக ஆசிரியர்கள் மூலமாக தான் அநேக டாக்டர்ஸ்கள் உருவாகிறார்கள், இன்ஜினியர்கள் உருவாகிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பணிகளுக்கும் செல்கிறவர்கள் உங்கள் மூலமாக தான் உருவாக்கப்படுகிறார்கள். நீங்கள் தான் உருவாக்கப்படுகிற இடத்தில் என்ன செய்கிறீர்கள், இருக்குகிறீர்கள் என்பதை நினைத்து நீங்கள் சந்தோஷப்படுங்கள், தேவனை துதியுங்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அப்படி என்றால் நீங்கள் அநேக மாணவர்களுக்கு ரோல் மாடலாக இருக்க வேண்டும். உங்கள் மாணவர்கள் உங்களை பார்த்து எங்கள் ஆசிரியர் சிறந்த ஆசிரியர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி உங்கள் குறித்து சாட்சி சொல்கிற அளவுக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்க நிலைமையில் தேவன் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். சங்கீதம் 23ஆம் சங்கீதம் 3வது வசனத்தில் இவ்வாறாய் பார்க்க முடிகிறது, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தமது நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் என்ன செய்கிறாராம், நடத்துகிறாராம். அப்படி என்றால் உங்களுக்கு தந்திருக்கிற மாணவ செல்வங்கள், இன்றைக்கு அநேகர் படிக்கிற மாணவர்கள் இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, நடுத்தரத்தில் உள்ள ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இருப்பார்கள். ஒன்றுமே படிப்பே வராதபடிக்கு மாணவர்கள் இருப்பார்கள். படிக்கிற மாணவர்களை மாத்திரம் உற்சாகப்படுத்தி சரியான பாதையில் நடத்துவதற்கு உங்களை ஆண்டவர் நடத்தவில்லை. எல்லாரையும் உருவாக்க வேண்டும். நடுத்தர மாணவர்களாக இருந்தாலும் சரி, படிப்பே வராதவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை உற்சாகப்படுத்தி பாருங்கள். உன்னால் முடியும் என்று சொல்லி நல்ல ஒரு எதிர்மறையான கருத்துக்களை சொல்லாதபடி உற்சாகப்படுத்துகிற வார்த்தையை சொல்லுங்கள். நீதியின் பாதையில் நடத்துங்கள், உண்மையின் பாதையில் நடத்துங்கள். நிச்சயமாய் உங்கள் மூலமாய் உருவாக்கப்படுகிறவர்கள் அநேகர் நம்முடைய தேசத்தை ஆளுகிறவர்களாக மாறலாம். அது மாத்திரமல்ல, எத்தனை
எத்தனையோ விஞ்ஞானிகளாக என்ன செய்யலாம், மாறலாம். அநேக கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதான அறிஞர்களாக மாறலாம். எனவே யாரையும் அற்பமாக நினைத்து விடாதீர்கள். யாரையும் உதவாக்கரை என்று சொல்லி நீங்கள் நினைத்து அப்படிப்பட்ட நடத்துகிற ஒரு ஆசிரியர்களாக இல்லாமல் நீதியின் பாதையில் நடத்துகிற ஆசிரியர்களாக இருக்க தேவன் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதை 23ஆம் சங்கீதம் 4வது வசனத்தில் இவராய் பார்க்க முடிகிறது. அவர் என்னை மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான ஆசிரியர்களே, உங்களை பார்த்து தான் நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால், ஒரு மேப்பன் கையில் எப்படி ஒரு கோல் இருக்கிறதோ நல்ல ஆகாரத்தை கொடுப்பதற்கு, சத்துருவின் கையிலிருந்து தப்பு வைப்பதற்கு, இன்றைக்கு கண்டித்து கொள்கிற இடத்துல நீங்கள் இருக்கிறீர்கள். கடிந்து கொள்ள வேண்டிய இடத்தில் கடிந்து கொள்ள வேண்டும். அன்பு செலுத்த வேண்டிய இடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். இன்றைக்கி நிறைய கடிந்து கொள்ள முடியவில்லை. கடிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஆசிரியருடைய கரங்களெல்லாம் கட்டப்பட்ட நிலைமையில் காணப்படுகிறது. ஆனால் பிரம்பு நம்மளுக்கு என்ன செய்யணும் சொன்னால், கண்டிப்பு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கத்தான் வேண்டும். கடிந்து கொள்ள வேண்டிய இடத்தில் கடிந்து கொண்டு தான் ஆக வேண்டும். ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டிய இடத்தில் இருந்து தான் ஆக வேண்டும். எல்லாவற்றுக்கும் கருணை காட்டிவிட முடியாது. எல்லாவற்றுக்கும் அன்பு காட்டிவிட முடியாது. உருவாக்கப்பட வேண்டும் என்றால் கோலும் தடியும் தான் தேற்றும் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. அதே 23ஆம் சங்கீதம் 5வது வசனத்தில் இவ்வாறாக நம்மளால் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. எங்கே அந்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்ப்போம் என்றால், சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறார். சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தி. அப்படின்னா எனக்கு அநேக ஆசிரியர்கள் ஆயத்தப்படுத்தி மாணவர்களுக்கு போதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கு அநேகர் ஆயத்தப்படுத்துவதே இல்லை. நாம் எவ்வாறாக ஆயத்தமாயிருக்கிறோமோ அதே போல தான் மாணவர்களை நாம் உருவாக்க முடியும். ஆயத்தம் இல்லாத அளவுக்கு ஒவ்வொரு நாளும் வகுப்பறைக்கு போகிறதுக்கு முன்பாக உங்களை சற்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நான் ஆயத்தமாக இருக்கிறேனா? மாணவர்களுக்கு என்னென்ன புது புது காரியத்தை கையாளுவதற்கு இடத்துல எந்தெந்த டெக்னிக் இருக்கிறது, என்னென்ன சிறந்த வழிமுறைகள் இருக்கிறது என்பதை கொஞ்சம் சற்று சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கி அநேகர் ஏதோ வகுப்பறைக்கு போகணும், ஏதோ வகுப்பறையில் பாடம் எடுக்கணும், பிள்ளைகளை எழுத சொல்லணும், பிள்ளைகளை படிக்கிட சொல்லணும், சிலர் மனப்பாடம் சொல்லணும் என்று சொல்லி நேரம் கடத்துகிறதான ஆசிரியர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் கொடுத்த பொறுப்பில் தவறிவிட்டீர்கள் என்ற அர்த்தம். நீங்கள் ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர்களா? ஒவ்வொரு நாளும் நான் மாணவர்களை உருவாக்குகிற பணியில் இருக்கிறேன். முதலாவது நான் ஆயத்தப்படுத்தணும். நான் ஆயத்தப்படுத்துகிறத தான் என் மாணவர்களுக்கு, மாணவ செல்வங்களுக்கு கொடுக்க முடியும் என்று சொல்லி பந்தி ஆயத்தப்படுத்தினால்தான் சத்துருக்களுக்கு முன்பாக. நமக்கு வேலை செய்கிற இடத்துல எத்தனையோ போட்டிகள் இருக்கும். நம்மளை குறித்து அநேகர் தவறாக சொல்வார்கள். இவர்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை என்று சொல்வார்கள். இந்த ஆசிரியர்கள் எந்த பாடமும் எடுக்க மாட்டேங்கிறார்கள் என்று சொல்வார்கள். தேவையில்லாததை சொல்வார்கள். சத்துருக்களுக்கு முன்பாக உங்கள் தலை உயர வேண்டும் என்றால் நீங்கள் சரியான ஒரு ஆயத்தம் இருக்க வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். இப்படி இருக்கும் பொழுது அந்த சங்கீதம் 6 வசனங்கள் கொண்ட சங்கீதம் தான். 6வது வசனம் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் உருவாக்குகிறதான மாணவர்கள், மாணவிகள் அவர்கள் எவ்வாறாக படிக்கிறார்களோ, பள்ளி படிப்பில் எவ்வாறாக படிக்கிறார்கள் என்பதை வைத்து தான் கல்லூரிக்கு என்ன செய்ய முடியும், போக முடியும். கல்வி படிப்பை, அதாவது பள்ளி படிப்பை சரியாக படிக்கவில்லை என்றால் அவருடைய வாழ்க்கையை முடித்து கொள்கிறார்கள். இன்றைக்கு சரியாக படிக்காதவர்கள் தான் இன்றைக்கு சமுதாயத்தில் குற்றத்தில் ஈடுபடுகிறார்கள். இன்றைக்கு உங்களை நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிற மாணவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் சற்று யோசித்து பாருங்கள். ஒரு வருஷம் உங்கள் கைகளில் தான் நம்முடைய ஆண்டவர், உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த பிள்ளைகள் வாழ்நாள் முழுவதும் நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை பின்தொடர வேண்டும் என்றால் நல்ல படித்தால் மாத்திரம்தான் அவர்கள் சமுதாயத்தில் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் எல்லாம் பின்தொடருவதற்கு காரணமாக இருக்கும். நீங்கள் அநேகரை கேட்டு பாருங்கள், படிக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முன்னேறினேன், ஆனால் நல்லா படித்தேன், நீங்கள் நல்லா படித்ததுனால தான் நல்ல நிலைமையில் இருக்கிறேன் என்று சொல்வார்கள். கஷ்டப்படுகிறவர்களை போய் கேட்டு பாருங்கள், நான் படிக்கிற நாட்களில் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸு, தேவையில்லாதவன்கிட்ட போய் சேர்ந்து இப்படி என் வாழ்க்கையே என்ன செஞ்சிட்டேன், சீரழிச்சிட்டேன். எனவே வாழ்க்கையை சீரழிக்கிறது
ஆபத்தான நிலைமைக்கு நம்முடைய பிள்ளைகளை தள்ளாதபடிக்கு இப்பொழுதே பள்ளியில் படிப்பை படித்து கொண்டிருக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பின் முக்கியத்துவத்தை போதியுங்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்றால் நம்முடைய ஆண்டவர் கடைசி இந்த ஆசிரியரிடத்தில் எதிர்பார்ப்பது எதை எதிர்பார்க்கிறார் என்றால், கர்த்தருடைய வீடு இயேசுவை பற்றியும் சொல்வதற்கு நீங்கள் மறவாதிருங்கள். பிள்ளைகள் இயேசுவை பற்றி அறியாமல் போனால் அவர்கள் நித்திய நரகத்துக்கு தள்ளப்படுவார்கள். இயேசுவை பற்றி சொல்லுங்கள். நித்தியமாய் அவரோடு கூட இருக்க போகிறோம் என்பதை பிள்ளையுடைய இருதயத்தில் போடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே நல்ல பணியை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த 23ஆம் சங்கீதத்தில் 6 வசனத்தையும் ஆண்டவர் அப்படியே உங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு இந்த நாட்களில் ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த ஆசிரியர் தினத்தில் கூட உடைய பிள்ளைகளுக்கு 23ஆம் சங்கீதத்திலிருந்து ஆண்டவர் பேசியிருக்கிறீர். அநேக சத்தியங்களை பேசியிருக்கிறீர். இது அநேக டீச்சர்ஸ்கள் கேட்கலாம், அநேக மாணவர்கள் கேட்கலாம். கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகளும் மாற, ஆண்டவர் டீச்சர்ஸ்களும் மாற, ஆசீர்வதிக்கப்பட பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும், நன்மை அனுபவிக்கட்டும். இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.